இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறிய நிலையில் இந்தியா தக்க பதிலடி தந்துள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்கள் மூலம் பாகிஸ்தான் பரப்பும் பல வீடியோக்கள் போலியானவை என மத்திய அரசு உரிய ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தொழித்தது. பாகிஸ்தான் மக்கள் மீதோ ராணுவ நிலைகள் மீதோ இந்தியா தாக்குதல் நடத்தாத நிலையில் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்கள் மீது பாகிஸ்தான் வியாழக்கிழமை இரவு முதல் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டது. எனினும் அவை அனைத்தையும் இந்திய பாதுகாப்பு படைகள் வானிலேயே அழித்துவிட்டன. எனினும் பாகிஸ்தான் சார்பில் இந்த தாக்குதல் தொடர்பாக பல போலி வீடியோக்கள் பரப்பப்பட்டன. அவை அனைத்தையும் இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தகவல் சரிபார்ப்பு மையம் உரிய ஆதாரங்களுடன் மறுத்துள்ளது. பாகிஸ்தான் பல வகையான ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஒரு வீடியோ வெளியான நிலையில் 3 ஆண்டுகளாக அந்த வீடியோ யூடியூபில் உள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதேபோல ஜம்மு காஷ்மீர் விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு புகைப்படம் பரப்பப்பட்டது. அது காபூல் விமான நிலையத்தில் 2021 நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என நிரூபித்துள்ளது மத்திய அரசு. குஜராத்தின் ஹசிரா துறைமுகத்தை பாகிஸ்தான் தாக்கியதாகவும் ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. அது துபாயின் ஜெபல் அலி விமான நிலையத்தில் 2021 ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி நிகழ்ந்த ஆயில் டேங்கர் வெடி விபத்து என பத்திரிகை செய்தியின் ஆதாரத்துடன் மத்திய அரசு மறுத்துள்ளது. இது பஞ்சாபின் ஜலந்தரில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் என பரவிய வீடியோ. ஆனால் அது அங்குள்ள வயல்வெளியில் ஏற்பட்ட தீ விபத்து என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் 20 ராஜ் பட்டாலியன் என்ற இந்திய ராணுவ குழுவை தாக்கியதாக பாகிஸ்தானில் இருந்து தகவல் பரப்பப்பட்டது. அப்படி ஒரு குழுவே இந்திய ராணுவத்தில் இல்லை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இது இந்தியாவிற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் என ஒரு வீடியோ பரப்பப்பட்டது. ஆனால் அது லெபனனின் பெய்ரூட்டில் 2020 நடத்தப்பட்ட தாக்குதல் என ஆதாரத்துடன் மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்தியாவின் சுகோய் Su-30 MKI விமானத்தை பாகிஸ்தானின் முஷாபராபாத்தில் பிடித்து வைத்துள்ளதாகவும் அதில் உள்ள விமானியை சிறைப்பிடித்துள்ளதாகவும் ஒரு வீடியோ பாகிஸ்தானில் இருந்து பரப்பப்பட்டது. அது இந்தியாவிலேயே 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி நிகழ்ந்த விபத்து என்று கூறி பாகிஸ்தானின் போலி முகத்தை தோல் உரித்துள்ளது இந்தியா. இதேபோல ஜம்மு ரஜௌரி காஷ்மீரில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரப்பப்பட்ட செய்திகளையும் மத்திய அரசு மறுத்துள்ளது.